அனைவருக்கும் வணக்கம். ம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. கோவில்களும் இந்த மடங்களும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. இந்த மடங்கள்னாலையும் கோயில்களாலும் இந்த மக்களுக்கு என்ன நன்மை இருக்கு, என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்னு இந்த கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம விரிவா பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கோவில் கட்டப்பட்டது யாருக்காக அப்படிங்கிறத பத்தியும் நம்ம விரிவா பார்ப்போம். இப்ப மடங்கள்லாம் மடாதிபதி எல்லாம் இருக்காங்க. மடங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இந்த மடங்களோட சொத்துக்கள்லாம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மடம் ஒரு இடத்துல, ஒரு காலத்துல ஒரு மடாதிபதி இருந்திருப்பாரு. அவர் உண்மையான மடாதிபதியா இருந்திருப்பாரு. கொஞ்சம் ஒழுக்கமா இருந்திருப்பாரு. அவர் ஒழுக்கமா இருந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மடாதிபதி அணுகி அங்க தங்கியிருப்பாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குடும்பத்துல யாருமே இல்லை அப்படின்னா, இல்லை அந்த மடத்துல இருக்கிற மடாதிபதியும் அந்த மடத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அந்த மடத்தின் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இந்த மடத்தோட சொத்துக்கள் எல்லாம். அப்படி இல்லாட்டின்னா கவர்மெண்ட்ல அனாமுத்தா கிடக்கிற சொத்துக்கள்னு சில சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை என்ன பண்ணுவாங்க, இவங்க கைப்பற்றி அந்த இடத்துல மடத்தை வச்சுக்கிறது, ஒரு கோயிலை கட்டுறது அப்படின்ற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவ்டு கொடுத்து அவங்க பேர்லயே அதை பட்டா பண்ணி கொடுக்கும். இல்லாட்டின்னா அவங்க பேர்லயே அந்த நிலத்தோட உரிமையாளர்ன்ற பேர்ல பதிவு இருக்கும். இப்படி பதிவு பண்ணப்பட்டது தான் இந்த மடங்கள், இந்த மடத்தோட சொத்துக்கள் எல்லாமே இப்படி வந்ததுதான். இப்படி இந்த மடத்துகளோட சொத்துக்கள் இப்படி வந்துச்சு இல்லையா, இந்த மடத்துகளோட சொத்துக்கள் இப்படி வந்ததுல இந்த பொதுமக்களுக்கு என்ன நன்மை, பொதுமக்களுக்கு இந்த மடம் இருக்கிறதுனால இந்த மடத்தினால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு நன்மையும் கிடையாது. அதிகபட்சமா ஒரு நன்மையும் கிடையாது. இந்த மடத்தினாலையும் கோயில்னாலையும் ஒரு நன்மையும் கிடையாது. ஏதோ ஒரு சில மடங்கள் இருக்குன்னு, ஒரு சில மடங்கள், அந்த மடங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டுறாங்க. ஸ்கூலை கட்டி ஏழைகளுக்கு இலவசமான கல்வியை கொடுக்குறாங்க. அனாதை குழந்தைங்களை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. நான் ஏதோ ஒரு மடம் தான் சொன்னேன், எல்லா மடத்தையும் சொல்லல. நல்ல கவனமா நீங்க கேட்டுக்கணும். தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் நூல்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்றாங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தெளிவு கொடுக்கறது. அதை அந்த நூல்களை எடுத்து நிறைய பிரதிகளை போட்டு எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கறது. அப்புறம் அதை பத்தியான பரப்புரை மேற்கொள்றது. அந்த பரப்புரை எதுக்காகன்னா, அந்த நூல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் முதல்ல. அது மனிதர்களுக்கு ஏகப்பட்ட நன்மையை பத்தி சொல்லி இருக்கணும். அந்த நூலை எடுத்துக்கிட்டு இவங்க எல்லா பொதுமக்கள்கிட்டும் கொண்டு போய் சேர்த்து, இப்படி உங்களோட வாழ்க்கை முறை இருக்கும், ஒழுக்கமா வாழணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் யார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மடாதிபதி செய்யணும். எனக்கு தெரிஞ்சு திருக்குறளை எடுத்துக்கணும். நீங்க திருக்குறள்லாம் ஊருக்கு ஊருக்கு போய் திருக்குறளை பத்தி தெளிவுரை சொல்லி இதன்படி உங்க வாழ்க்கை நடக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மடாதிபதியாக இருக்கிறப்பட்டவர் செய்யணும். அந்த மடத்தோட சொத்துக்களையும் பாதுகாக்கணும். ஆரம்பத்தில் இந்த மடத்தோட சொத்துகள் யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா, பொதுமக்களால தான் கொடுக்கப்பட்டது, கவர்மெண்ட்னால கொடுக்கப்பட்டது. இந்த கவர்மெண்ட் எதுக்காக, இந்த பொதுமக்கள் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் எதுக்காக அப்படின்னா, தன்னையும் பாதுகாத்து தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சொத்துக்கள் யாருடையதுன்னா பொதுமக்களுடையது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், பொதுமக்களுக்கு தான் நல்லது பண்ணணும். ஒரு 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 மடம் இருக்கு, அதுல 2000 ஏக்கர் இருக்கு, இல்ல ஒரு 3000 ஏக்கர் இருக்கு, இல்ல 100 ஏக்கர் இருக்கு. அவ்வளவு நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? தரிசா கிடக்கு. தரிசா கிடக்கிற நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? ஒன்றும் பண்ண போறதே கிடையாது. அது கேட்பாரற்று கிடக்கு. அதுல போய் ஒரு ஏழை குடியிருந்துட்டா அந்த ஏழை வீட்டை காலி பண்றது, இல்ல ஒரு 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 யோகா சென்டர், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம யோகா சென்டர் இருந்தது.
நம்ம யோகா சென்டரையும் காலி பண்ணிட்டாங்க. அந்த மடத்தோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகா சென்டரை காலி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கோர்ட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் கடவுள் யாருன்னு தெரியுமா? பொதுமக்களோட கவலை, அவனோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அதிகபட்சமா இதை பத்தியுமே தெரியாது. கடவுள் யாருன்னு தெரியாது, எங்க இருக்காருன்னு தெரியாது, எதற்காக கோயில்கள் கட்டப்பட்டதுன்னு தெரியாது, மடங்கள் எதுக்காக அமைக்கப்பட்டது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம தீர்ப்புகள்லாம் வெளிவரும். ஏன்னா அவரு சொந்த மனநிலையிலேருந்து தீர்ப்புகள்லாம் கொடுப்பாரு. அது கேஸோட தன்மை வேற மாதிரி இருக்கும், இவரோட தன்மை வேற மாதிரி இருக்கும். ஆனா இவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுப்பாரு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு படம் கூட வந்துச்சு, என்ன அப்படின்னா தீர்ப்புகள் விற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அது ரிலீஸ் ஆச்சா என்னன்னே தெரியல. அது மாதிரி நிறைய கதைகள் நம்ம வந்து படங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்போ வந்து இந்த மடத்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் நூல்களை ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறது, பொதுமக்களுக்கு சேவை செய்யறது, பொதுமக்களுக்கு நல்லது பண்றது, ஒரு பொருளை வந்து வீணடிக்காம இருக்கிறது, நிலத்தெல்லாம் வந்து பாதுகாக்கிறது, அதை பயிரிட்டு அவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததை ஏழைங்களுக்கு உதவி பண்றது, ஏழைங்களுக்கு உணவுப் பொருளை கொடுக்கறது, அன்னதானம் போடுறது, இதெல்லாம் தான் மடத்தோட வேலை. அப்ப இந்த மடத்தோட சொத்துகள் யாரோடது? பொதுமக்களோட. நல்லா புரிஞ்சுக்கணும். மடத்தோட சொத்து யாரோடது? பொதுமக்களோடது. அதே போல இந்த கோயில்கள் கட்டுறாங்க, நிறைய கோயில்கள் கட்டுறாங்க. கோயில்கள் யாருடைய சொத்து? கோயில்கள் யாருடைய சொத்துன்னா, கோயில் நீங்க கட்டக்குள்ள வசூல் பண்ணாம கோயில் கட்டுறதே கிடையாது. எல்லார்கிட்டையும் வசூல். யார்கிட்ட நீங்க வசூல் பண்ணீங்க? வணிகர்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, எல்லாத்தையும் தான் வசூல் பண்றீங்க. வசூல் பண்ணி ஒரு கோயிலை கட்டிட்டு அந்த கோயிலை கட்டின ஒரு நபர் எனக்கு சொந்தம்னு சொன்னா அவருக்கு எப்படி சொந்தமாகும் அந்த கோயில்? நீங்க சொல்லுங்க. ராஜாக்கள் காலத்துல நடராஜ கோயில், தஞ்சாவூர் கோயில், நிறைய கோயில்கள் இருக்கு. வந்து எல்லா கோயிலுமே மக்களோட வரி பணத்துல ராஜாக்கள் கட்டினது தான். அவரு ராஜா ஒன்றும் சம்பாரிச்சு கட்டினது இல்லை. மக்களோட வரி பணத்துல அவர் முறையாக செலவிடக்கூடிய அந்த பணத்தை கோவிலாகவோ இல்லை பள்ளிக்கூடங்களாகவோ அதை மாதிரி பொது காரியங்களுக்கு அவர் அதை பயன்படுத்துவார், மக்களுக்கு நன்மை செய்யறது. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா மக்களோட வரி பணத்துல தான் வந்துச்சு. அந்த கோயில்கள் எல்லாம் அவர் வந்து மக்களோட வரி பணத்துல கட்டிட்டு, இந்த கோயில் யாருக்கு சொந்தம்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு எப்படி சொந்தமாகும்? எப்படி சொந்தமாகும்? நீங்க பொதுமக்களுக்கு தான் சொந்தம். ஒரு கோயில் இருக்குன்னா அது யாருக்கு சொந்தம்னா பொதுமக்களுக்கு சொந்தம். ஒரு மடம் ஒன்று இருக்குன்னா அந்த மடத்து சொத்துக்களை பொதுமக்கள் எங்கிருந்து வந்தவங்க அந்த மடத்துக்கு எழுதி வைக்கிறாங்க, கவர்மெண்ட் சொத்தாங்க, அதுவும் பொதுமக்களுக்கு தான் சொந்தம். பொதுமக்களுக்கு தான் நீங்க வந்து சேவை பண்ணணும். இந்த 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 கவர்மெண்ட், இந்த அமைச்சரவை, இந்த சட்டமன்றம், இந்த பாராளுமன்றம் எல்லாம் யாருக்காக? பொதுமக்களுக்காக, மனிதர்களுக்காக. மனிதர்களுக்காக மனிதனால் அமைக்கப்பட்டதே சட்டம். புரியுதுங்களா? மனிதர்களுக்காக இறைவனால் அமைக்கப்பட்டது சட்டம் இல்லை. இறைவனால் அமைக்கப்பட்ட சட்டம் என்பது வேற மாதிரி இருக்கும். நீங்களாம் இப்படிலாம் இருக்க முடியாது. நீ எந்த தவறு பண்ணாலும் தண்டனை கிடைக்கும். இப்பயும் அப்படிதான் கிடைக்குது. ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்குது. ஏற்கனவே இறைவன் ஆட்சியில இருந்தால் உடனே தண்டனை கொடுப்போம். ஒரு காலகட்டத்திலாம் அப்படிதான் இருந்துச்சு. மாடுக்கு நீதி சொன்ன கதை நம்ம தமிழர்களோட பரம்பரையில வந்த கதை. நம்ம ஆதி முன்னோர்கள்லாம் மாட்டுக்கு நீதி சொல்றான். இந்த காலத்துல மனுஷனுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. என்ன, 1008 கட்சிகள் இருக்கு, 1008 ஆசிரமங்கள் இருக்கு, 1008 கோயில்கள் இருக்கு, 1008 மடங்கள் இருக்கு. எல்லாம் இருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏழைக்கு ஒரு நீதி கிடையாது. ஏழை வாழறதுக்கு சரியான வீடு கிடையாது. ஏழைகளுக்கான சரியான திட்டங்கள் இந்த உலகத்துல இல்லை. எதுவுமே கிடையாதுங்க. ஏழைகளுக்கானது எதுவுமே கிடையாது. பணக்காரனுக்கு எதுவும் தேவையில்லை. அவன் பணத்தை வச்சுட்டு அவன் எப்படி வேணுமோ வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணுமோ இருந்துக்கலாம். அதற்காக நம்ம வந்து பணக்காரர்களையும் நீங்க விட்டுடணும் அப்படின்னு நான் சொல்லலை. அவர்களுக்கும் இது பொதுவானது தான். ஆனா பணத்தை வச்சு அவங்க எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஏழைகள் தான் இங்க வந்து பாதுகாக்கப்படணும். அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த பணக்காரர்கள்லாம் ஏழையை பாதுகாக்கணும். நம்ம ஒன்று தெரிஞ்சுங்க, ஆதான் எவல் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்தா நம்ம வந்தோம் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தால், நம்மள எல்லாருமே யாரு? அண்ணன் தம்பிங்க, மாமா மச்சானுங்க, என்ன அப்பா மோவங்க, இப்படிதான் இருப்போம்.
அப்படி இல்லாம நம்ம என்ன வேற்றுமையா வந்துருவோம்? மனிதனுக்குள்ளே மனிதன் பொறாமைப்படுறது, பொச்சரிப்புப்படுறது, அழிக்கணும்னு நினைக்கிறது. விட்டு கொடுங்க. ஒரு 5 அடி இருந்தா விட்டு கொடுங்க. ஒரு 2 அடி இருந்தா விட்டு கொடுங்க. உங்க உயிரை விட அந்த மண்ணு என்ன பெருசா ஆயிட போகுது? உன் அண்ணன் தம்பிட்ட ஒரு வரப்பு இருந்துச்சுன்னா வரப்பை விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்துட்டு போங்க. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவன் நீ எடுத்துக்கம்மா, அவன் எடுத்துக்கம்மா, இல்ல சரிசமமா பிரிச்சிங்க. விட்டு கொடுக்கறதுனால நீங்க ஒன்றும் கெட்டு போக போறல. உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க. உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டு போங்க. பணம் 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 பணம்னு உங்க பணத்தையிலேயே நீங்க உயிரை விட்டுறாதீங்க. பணங்கிறது வந்து வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவைதான். ஆனா பணமே எல்லாத்தையும் செஞ்சிடாது. நிறைய காணொலியில நம்ம இதை பத்தி நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். பணத்தால ஒரு கேன்சரை குணப்படுத்த முடியுமா? கேன்சர்ல சாக போறான் கடைசி ஸ்டேஜ்ல. அவன் 100 கோடி வச்சிருக்கான், குணப்படுத்த முடியுமா? 1000 கோடி வச்சிருக்கான், குணப்படுத்த முடியுமா? முடியாது. மரணத்தை நீங்க வெல்லவே முடியாது. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு ஞானி ஒரு மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி படைத்தவன். அப்படி இருக்கிற ஞானியை தேடிதான் எல்லாரும் இங்க ஓடிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஞானத்தை நாங்க கொடுக்குறோம்னா யாரும் எங்களை தேடி வர மாட்டாங்க, யாரும் தேடியும் வரல. அத மாதிரி தேடி அதை ஞானத்தை தேடி அலைகிறவங்க மிக குறைவான பேர் தான் இருக்காங்க. நீங்க கோயிலை தேடி அலைஞ்சு ஒரு முக்தியும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. கோயிலுக்கு போறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு காசு வீணாகிறது தான் உங்களுக்கு. நீங்க கோயிலுக்கு கொடுக்குற பல கோடி ரூபா பணம், தேர், தங்கத்தேர் கொடுத்தாலும் சரி, தங்கத்துல கை செஞ்சு கொடுத்தாலும் காலி செஞ்சு கொடுத்தாலும் அந்த உங்க பிரச்சனை தீர வேண்டிய நேரத்துல தானா தீர்ந்துடும். அதுக்காக நீங்க கையை கொடுக்கறது, காலை கொடுக்கறது, தங்கத்தால செஞ்சு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுல உங்க பாவங்கள் தான் வளருமே தவிர இதுல இருந்து பெருசா உங்களுக்கு நன்மை கிடைக்காது. இதுல இருந்து தெளிவா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மடத்தோட சொத்துகள் அத்தனையும் பொதுமக்களால் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த மடத்து சொத்துகள் அனைத்தும் பொதுமக்களுக்கே சொந்தமானது. கோயில் சொத்துகள் அனைத்தும், கோயில்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்றால் அது பொதுமக்களுக்கே சொந்தமானதை தவிர இதையெல்லாம் நீங்க வந்து மாத்தணும். எல்லாம் பொதுமக்களாகிய உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவன் உங்களை வந்து கோயிலுக்குள்ளார நுழைய விடமாட்டான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், அந்த கோவிலே புறக்கணிச்சிருங்க. அவன் ஏன் நம்மளை புறக்கணிக்கிறதுக்கு? அந்த கோவிலே புறக்கணிச்சா யாரும் கோயிலுக்கே போகாதீங்க. யாருமே கோயிலுக்கே போகலன்னு வச்சுங்க. அங்க அநியாயம் பண்றான், கோயில்ல அநியாயம் பண்றான், இது செய்யறான் அது செய்யறான், ரைட்டு. யாருமே கோயிலுக்கு போகாம விட்டுடுங்க. அவன் கோயிலை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? அவன் கொத்தனார வேலைக்கு வந்துடுவான், சித்தாள் வேலைக்கு வந்துடுவான், ஆசாரி வேலைக்கு வந்துடுவான், இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போயிடுவான். கோயில்ல உட்காந்துருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பணம் தேவை. பணன்ற ஒண்ணு கிடைக்கலன்னா யாரும் கோயில்ல அங்க உட்காந்துருக்க மாட்டான், எவனும் பூஜை பண்ணிட்டு இருக்க மாட்டான். இந்த கொரோனாவில் இழுத்து எல்லா கோயிலையும் பூட்டினாங்களே, அப்ப என்ன பண்ணீங்க? அப்ப பொதுமக்களாக நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? இறைவனுக்கே என்ன அது? நீங்க சொல்ற இறைவனுக்கே பூட்டு போட வேண்டிய நிலைமை ஏறிச்சு. நாங்க சொல்ற இறைவனுக்கு அப்படி இல்லை. உலகம் முழுக்க இருக்கிறார். அவரை நீங்க பிடிக்கவும் முடியாது, கொரோனாவும் பற்றாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நீங்க தான் என்ன பண்றீங்க? நான் வந்து கடவுள் என்ன பாதுகாக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கடவுளை எங்களை பாதுகாக்கிறாரு நீங்க சொல்றீங்க. பாதுகாக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போறீங்க. ஆனால் கடவுள் உங்களை பாதுகாக்கிறாரா? கடவுளை நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூசாரி என்ன பண்றாரு? கதவை பூட்டி அந்த கடவுளை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறாரு. அப்ப இதுல உண்மையான பாதுகாப்பு எங்கேருந்து கிடைக்குது? நம்ம தான் கடவுளை பாதுகாக்கிறோம். கற்சிலையா இருக்குல்ல, அந்த சிலையில இருக்கிற கடவுள் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா அந்த சிலையை யார் பாதுகாக்கிறா? நம்ம தான் பாதுகாக்கிறோம். இல்லைன்னா திருடன் தூக்கிட்டு போயிடுவான். ஒரு திருடன் ஒரு கடவுளை தூக்கிட்டு போறான் அப்படின்னா அந்த திருடனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? அப்ப அந்த கடவுளோட திருடனுக்கு தான் சக்தி அதிகம். அப்போ நீங்க கடவுள் வந்து உண்மையான சக்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? திருடனால தூக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கணும். இதுக்காக தான் கடவுளை உலகம் எங்கும் பரவி இருக்கிறார். அவர் ஆதி அந்தம் இல்லாதவர். அவருக்கு நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்போதுமே நம்மளோட வீடியோக்கள்லாம் விழிப்புணர்வை தான் ஏற்படுத்துவோம். மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம். மூட நம்பிக்கைகளை அதிகரிக்கிற மாதிரி நம்மளோட பேச்சுகள்லாம் இருக்காது. அப்படி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு தான் இங்க ஆள் தேவை. இந்த ஏழை மக்களை முன்னேற்றத்துக்கு தான் இங்க ஆள் தேவை. உண்மையை பேசுறதுக்கு தான் இங்க ஆள் தேவை. பொய் பேசுறதுல எல்லாம் பொய் தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஓரளவுக்கு உண்மையை பேசுறாங்க 1-2 பேர் இருக்காங்க. அவங்களுமே என்ன பண்றாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. ஒரு 60% உண்மை, 70% உண்மையை சொல்றாங்க. அதுக்கு மேல உண்மை அவங்களுக்கே தெரியல. என்ன செய்யுது? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்லாம நம்ம எல்லாம் அனுசரிச்சு போக வேண்டியதா தான் இருக்கு. வருங்காலத்துல இத மாதிரி மூட நம்பிக்கையிலிருந்து
நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருங்க. மாமன் மச்சான் எல்லாம் ஒற்றுமையா இருங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போறதுனால நீங்க ஒன்னும் என்னைக்கும் கெட்டு போக போறதில்ல. விட்டு கொடுங்க. பணத்தை விட்டு கொடுங்க. உங்களோட உழைப்பை விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து வாழுங்க. நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவன் திரும்ப உங்களுக்கு கொடுப்பான். ஆகவே நண்பர்களே, இந்த கோவில்களும் மடத்து சொத்துகளும் யாருக்கு சொந்தமானது என்றால் பொதுமக்களுக்கு சொந்தமானது. இவர்களோட வேலைகள் என்னவென்றால் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கும் பொதுமக்களுக்கு அன்னதானம் உணவு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் இடுவதுதான் இவர்களோட தலையாய பணியாக இருக்கும் என்று இந்த காணொளி